மூத்த நடிகர் அதிர்ச்சி மரணமா? கண்ணீரில் தமிழ் சினிமா திரையுலகம், பேரதிர்ச்சியில் குடும்பத்தினர்கள். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகர் சத்யராஜ் அவர்கள். சத்யராஜுக்கு வயசு இப்போ 70 ஆகப்போகுது. ஆனா இன்னமும் கூட தமிழ் சினிமாவுல நிறைய திரைப்படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களை ஏத்து நடிச்சிட்டு இருக்காரு. அதற்கு காரணம் சத்யராஜுடைய அந்த ஒரு அற்புதமான நடிப்பு திறமை தான். சத்யராஜ் தமிழ் சினிமால முதல்ல ஹீரோவா களமிறங்கறதுக்கு முன்னாடி அவரு வில்லனா பல படங்கள மிரட்டியிருக்காரு. அதன் பிறகு ஹீரோவா மாறுனாரு. ஹீரோவா அவர் நடித்த படங்கள் நெறைய படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. சில படங்கள் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. அதனால அவருடைய வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இருந்தாலும் சத்யராஜ் கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டு, கிடைக்கிற கதாபாத்திரங்களுக்கு ரொம்ப அழகா மெருகேத்துனாரு. சத்யராஜ் தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ஃபேன். அதனால எம்ஜிஆர் மாரியான நெறைய கதைக்களம் கொண்ட படங்கள்ல நடிச்சாரு. இப்படி தனது நடிப்பு திறமை மூலமா தமிழ் சினிமால 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல சந்திச்சிருக்காரு. இப்படியாப்பட்ட சத்யராஜுக்கு ஒரு மகனும், ஒரு மகளும் இருக்காங்க. அவங்களுடைய மகள டாக்டருக்கு படிக்க வச்ச சத்யராஜ். ஆனா, தனது மகன் தன்ன மாரி ஒரு நடிகரா மாறணும்னு ஆசைப்படுறான்னு, அவர தமிழ் சினிமால நடிகராவும் மாத்துனாரு. சிபிராஜ் ஒரு சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆனா, சத்யராஜுக்கு கிடைச்ச மாரியே, சிபிராஜுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கல. தமிழ் சினிமால அவரால சொல்ற அளவுக்கு நெறைய படங்கள் நடிக்க முடியல. அவர் நடித்த நெறைய படங்கள் வெற்றி அடையல. அதனால அவர வைத்து படம் பண்றதுக்கு எந்த ஒரு இயக்குனரும், தயாரிப்பாளரும் முன் வரல. சத்யராஜ் முடிஞ்ச வரைக்கும் தன் மகன வச்சு அவரே படம் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா, அப்படி எடுத்த படங்களும் தோல்வி அடைஞ்சது. இதனால சத்யராஜ் இதுக்கு மேல நீ படம் நடிக்க வேணாம், விட்டுருன்னு சொல்லி அவருக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு குடுத்தாரு. ஆனா, சத்யராஜ் தமிழ் சினிமால இன்னமும் கூட நெறைய படங்கள்ல கமிட்டா நடிச்சிட்டு இருக்காரு. நெறைய கதாபாத்திரம் அவருக்கு வந்து குமிஞ்சுகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 30, 40 படங்கள்ல சத்யராஜ் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ ஒரு பிஸியான நடிகரா சத்யராஜ் அவர்கள் இருக்காங்க. ஆனா, இது எல்லாமே அவருடைய மகனுக்கு பயங்கர சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தன் அப்பா சினிமால இவ்வளோ பெரிய ஹீரோ. அவரால சாதிக்க முடியுது. அது என்கிட்ட ஏன் இல்ல? என்னால ஏன் சாதிக்க முடியல? நான் என்ன மிஸ் பண்றேன்? அப்படின்னு அவருடைய மகன் ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம, தனது நண்பர்கள் கூட சேர்ந்து அத பத்தி பேசுறது, சில நேரம் மன உளைச்சலா இருந்துச்சுன்னா, லைட்டா மது குடிக்க ஆரம்பிக்குதுன்னு, இப்படி ஒரு தவறான பாதைய அவருடைய மகன் தேர்ந்தெடுத்திருக்காரு. இது எதுவுமே சத்யராஜுக்கு தெரியல. ஏன்னா, சத்யராஜ பொறுத்தவரைக்கும் வீட்ல அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. இவருக்கு இருக்கக்கூடிய படத்தோடைய கமிட்மெண்ட்னால, இவரு அடிக்கடி வெளியூர் போயிடுறது. ஸோ, அங்கேயே தங்கிறது. எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வர்றது. அதனால வீட்ல தன் மகன் என்ன பண்றான்? ஏது பண்றான்? அப்படிங்கிறத அவரு இந்த அளவுக்கு கவனிக்க மறந்திருக்காரு. இந்த நேரத்துல சிபிராஜ் குடிக்கு அடிமையாகவும் ஆரம்பிச்சிருக்காரு. எந்த நேரம் பார்த்தாலும் குடிச்சிட்டு சரியா பிசினஸும் பண்ணாம இருந்தது சத்யராஜுக்கு தெரிய வந்திருக்கு. தெரிய வந்த உடனே தன் மகன கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இதனால உன் வாழ்க்கையே பாதிக்கப்படும். உன்ன சுத்தி இருக்கிற உன் குடும்பமும் நானும் பாதிக்கப்படுவேன் அப்படிங்கிற மாரி அவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரு அத கேட்கல. குடிக்கு அடிமையானதுனால அவரால குடிய நிப்பாட்ட முடியல. இது சத்யராஜுக்கு தீராத ஒரு மன உளைச்சல உள்ளாக்கியிருக்கு. இப்படி குடிச்சு, குடிச்சு அவனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். ஏன் இப்படி என்ன புரிஞ்சுக்க மாட்றான்? அப்படின்னு அவரு அத பத்தி யோசிச்சு, யோசிச்சு ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்படி ஃபீல் பண்ணதுல அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. நள்ளிரவுல திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு வலியில துடிச்சிருக்காரு. அதன் பிறகு அவர கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அவருக்கு ஐசியூல இப்போ தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுட்டு இருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்துல வெளியாயிருக்கு. இது தமிழ் சினிமா திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும், சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.